ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பண்ணா டொயோட்டோட நியூ வெஹிக்கிள் பார்க்க தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக டொயோட்டோ ஃபர்ஸ்ட் வந்து பண்ணால் இவி வெஹிக்கிள் லான்ச் பண்ணியிருக்காங்க. அர்பன் க்ரூசர் எபெல்லா அப்படிங்கிற ஒரு இவி வெஹிக்கிள் 61 கிலோவாட்டில் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. 49 கிலோவாட் 2 கிலோவாட் பேட்டரி இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பண்ணால் 61 கிலோவாட்டுங்க. இதில் என்ன மாதிரி ரேஞ்ச் கிடைக்க போகுது, ஃபீச்சர்ஸ் என்ன மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபெல்லா வண்டி பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணால் ப்ரைஸ் வெறும் 23,60,000 ரூபா தாங்க. நான் சொல்கிறது ஆக்சுவலாக எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டுங்க. ஆன் ரோடில் ஒரு சிம்பிளான வேரியேஷன் இருக்குங்க. அர்பன் க்ரூசர் எபெல்லா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஏஜ் தாங்க லுக்கு. அது ஒரு ஒண்டர்ஃபுல்லான லுக்கில் கொடுத்துருக்காங்க அப்படி தாங்க சொல்ல முடியும். ரொம்ப ஹைலைட்டாக சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்கிட் பிளேஸ் தாங்க. அதாவது உங்களுக்கு ரெட் கலருக்கு வந்து பண்ணால் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கக்கூடிய இந்த ஃப்ரண்ட் ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து பண்ணால் உங்களுக்கு வண்டியோட டிஃபால்ட்டாக கொடுத்துறாங்க. அர்பன் க்ரூசர் எபெல்லாங்கிற நேம் பேட்ச் ஆக்சுவலி டிஃபால்ட்டாக வந்துருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணால் ஒரு 360 டிகிரி கேமரா வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க. டொயோட்டோட பேட்ச் ஒரு ஒண்டர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கனெக்டட் லாம்ப்ஸ் ஆக்சுவலாக வந்து கனெக்டட் டெய்லி ரன்னிங் லாம்ப் ஆக்சுவலாக கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொஜெக்ட் ஹெட்லாம்ப்ஸ் வந்துருது. கனெக்டட் உங்களுக்கு இண்டிகேட்டர் சைடில் மட்டும் உங்களுக்கு யூசேஜ் ஆகிற மாதிரி ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் வித் இந்த ரெட் காம்பினேஷன் வந்து பண்ணால் வண்டியோட டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்துருது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு ஏர் வின்ஸ் ஆக்சுவலாக கொடுத்துட்றாங்க. இது ஒரு ஹைலைட்டான ஏர் வின்ஸ் அப்படின்னு சொல்லாங்க. ஏர் வின்ஸ் வந்து பண்ணால் ஒரு நல்ல லுக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 கிலோவாட் பேட்டரி வந்து பண்ண ஆஃபர் பண்ணுறாங்க. 49 கிலோவாட் அண்ட் 61 கிலோவாட் 2 கிலோவாட் பேட்டரி வருதுங்க. 49 கிலோவாட்டில் அவங்க 440 ஆக்சுவலாக வந்து பண்ணால் ரேஞ்ச் சொல்கிறாங்க. 61 கிலோவாட் 543 ரேஞ்ச் வருதுங்க. இது இப்போ நம்ம பார்த்துருக்கு இந்த மாடல் வந்து பண்ணால் 61 கிலோவாட்டில் டாப் அண்ட் வேரியன்ட் ஆக்சுவலாக பார்க்குறோம். இந்த ப்ரொஃபைல் பார்க்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதாங்க வண்டியோட சைட் ப்ரொஃபைல் ஆக்சுவலாக வந்து பண்ணால் நல்ல ஒரு லுக்லேயே கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வண்டியோட டயருங்க வேறு லெவல் லுக்கில் கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் வந்து பண்ணால் ஒரு நல்ல லுக்கில் கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் வந்து பண்ணால் ஒரு ப்ரீமியம் கார்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு R18 ஒண்டர்ஃபுல்லான ஒரு அலாய்வில் கொடுத்துட்றாங்க. அலாய்வில் வந்து பண்ணால் பிளாக் வித் குரோம் கட்டில் வருது. அது நல்ல ஒரு லுக்கில் கொடுக்குறாங்க. அதுக்கு காம்பினேஷன் தகுந்த மாதிரி வந்து பண்ணால் உங்களுக்கு வீல் ஆர்ச்சஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ சைடில் ஆசிட்டிஸ் வந்து பண்ணால் அவங்களோட ஒரு புது விதமான பேட்ச் ஆக்சுவலாக வந்து பண்ணால் இங்கே ஒரு சில்வர் குரோம் பேட்ச் ஆக்சுவலாக வண்டியோட டிஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் சைட் மிரர்ஸில் இதாங்க வண்டியோட சைட் மிரர்ஸ். சைட் மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணால் உங்களுக்கு இங்கே 360 டிகிரி கேமரா வந்து பண்ணால் வண்டியோட டிஃபால்ட்டாக வந்துருது. அந்த 360 டிகிரி கேமராவோட ஒரு கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணால் இங்கே கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்டீரியர்ஸில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் ஆக்சுவலாக வந்து பண்ணால் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ரொம்ப என்ன பார்க்க போகிறோம். ஸோ டோர் ஹேண்டில்ஸ் ஆசிட்டிஸ் வந்து வண்டியோட கலர்லேயே தான் கொடுத்துட்றாங்க. இன்டீரியர்ஸ் இதாங்க. ஸோ சூப்பராக இருக்குங்க இன்டீரியர்ஸு. வண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதாவது உங்களுக்கு இந்த ஃபினிஷ் எல்லாமே வந்து பண்ணால் நல்லா கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஒரு காம்பினேஷன் கலர் இருக்குது. உங்களுக்கு பிளாக் வித் வந்து ப்ரௌனில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு பவர் விண்டோ ஆப்ஷன்ஸ் ஆசிட்டிஸ் வந்து பண்ணால் 4 டோர் பவர் விண்டோ. மிரர்ஸ் எல்லாமே மோட்டரைஸ்ட் மிரர் அட்ஜஸ்டபிள் ஆக்சுவலாக வந்துருது. ஸோ இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீமியம் தாங்க ஆக்சுவலாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நான் சொன்னேன். ஸோ இதுதான் அந்த ப்ரௌன் டோன் வந்து பண்ணால் மெயின்டைன் இப்போ வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு சீட்டுங்க, டிரைவரோட சீட் வந்து பண்ணால் உங்களுக்கு ஒரு 8-way சீட் அட்ஜஸ்டபிள் ஆக்சுவலாக கொடுத்துட்றாங்க. ஒரு 3 கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இங்கே லெதர்ஸ் வந்துடுது, இங்கே ரெண்டும் உங்களுக்கு லெதர்ஸ். அதேமாதிரி நடுவில் வந்து பண்ணால் ஒரு ஃபேப்ரிக் டச் கொடுக்குறாங்க. அதேமாதிரி இங்கேயும் உங்களுக்கு லெதர் டச் ஆக்சுவலாக கொடுத்துட்றாங்க. இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டேரிங் மவுண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆசிட்டிஸ் க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன்ஸ் எல்லாமே வந்து வண்டியோட டிஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க. அதேமாதிரி ஸ்டேரிங் மவுண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற இன்ஃபோடைன்மெண்ட் ஆக்சஸ் எல்லாமே வந்து பண்ணால் ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் வந்துடுது கொடுத்துருக்காங்க. இன்ஃபோடைன்மெண்ட்டும் ப்ளஸ் வந்து பண்ணால் உங்களுக்கு கிளஸ்டர் ரெண்டுமே வந்து கனெக்டடாக இருக்குது. இதில் பாருங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டிஜிட்டலாக பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் செக்ஷன் வந்து இந்த வண்டியில் வந்துருது. ஸோ வண்டி வந்து பண்ணால் என்ன மோடில் இருக்குது, பார்க்கிங் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, என்ன மாதிரி ஆக்சுவலாக மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலாக வந்துருது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எந்த வண்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணால் நீங்கள் இன்ஃபோடைன்மெண்ட் ஆக்சஸ் பண்ணி பார்க்குற மாதிரி உங்களுக்கு வந்துருது. ஸோ இங்கே வந்து ஹசார் லைட் வண்டியோட டிஃபால்ட்டாக கொடுத்துறாங்க. அதேமாதிரி உங்களுக்கு ஏசி வெண்ட் வந்து பண்ணால் 4 ஏசி வெண்ட்டும் நல்ல ப்ரீமியம் நெஸ் ஆக்சுவலாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்ல முடியும். ப்ரீமியம் நெஸ் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 2 கப் ஹோல்டர்ஸ் ஆக்சுவலாக வண்டியோட டிஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க. கப் ஹோல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணால் அதாவது உங்களுக்கு கப் ஹோல்டர்ஸ் யூஸ்வலாக வந்து பண்ணால் டோர் ஹேண்டில்ஸ் ஆக்சுவலாக கொடுக்கக்கூடிய கப் ஹோல்டர்ஸ் வந்து பண்ணால் இங்கே இருக்குது. டோர் ஹேண்டில்ஸ் ஒரு நல்ல லுக்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே வந்து பண்ணால் ஒரு ஸ்டோரேஜ் உங்களுக்கு ஸ்டோரேஜ் கேபின் மாதிரி, அதாவது ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் போட்டுக்கலாம். இங்கே வந்து பண்ணால் 2 கீ ஆப்ஷன்ஸ் ஆக்சுவலாக வருது. அந்த 2 கீ ஆப்ஷன்ஸ் இங்கே இன்டீரியர்ஸோட வந்துருது. இங்கே வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணால் உங்களுக்கு ஃபேன் ஃப்ளோ பார்த்துக்கூடிய இன்ஃபர்மேஷன், அந்த ஏசி ஃப்ளோ, இன்டீரியர் அதாவது இன்னர் சைடு கார்க்குள்ள வந்து பண்ணால் உங்களுக்கு ஏசி ஃப்ளோ வர மாதிரி ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே டிஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இதுதாங்க இந்த ஜுவல் டோன் தான் ஆக்சுவலாக வந்து பண்ணால் ஒரு நல்ல லுக்கில் கொடுத்துருக்காங்க தோணும். ஸோ இந்த ஜுவல் டோன் வந்து பண்ணால் ஒரு நல்ல லுக்கில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இதில் ட்ரைவ் மூட் ஆப்ஷன்ஸே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வண்டியோட டிஃபால்ட்டாக கொடுத்துறாங்க. ட்ரைவ் மூட் ஆப்ஷன்ஸ் ஆக்சுவலாக பட்டன்ஸ் இங்கே டிஃபால்ட்டாக வந்துடுது. ஸோ ரிவர்ஸ் புஷ், நியூட்ரல் டிரைவ் இது எல்லாமே ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அதுமாதிரி இந்த டோன் தான் சொன்ன ஆக்சுவலாக வந்து பண்ணால் உங்களுக்கு ஒரு நல்ல லுக்கில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பட்டன்ஸ் வந்து பண்ணால் இந்த வண்டியில் வந்துடுது. எலக்ட்ரிக் ஹேண்ட்பேக் ஆசிட்டிஸ் வந்து பண்ணால் எல்லா கார்லையும் கொடுக்குற மாதிரி இதில் எலக்ட்ரிக் ஹேண்ட்பேக் வந்துடுது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணால் ஒரு பியானோ பேக் லுக்லேயே கொடுத்துட்றாங்கன்னே சொல்லலாம். உங்களுக்கு ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன்ஸும் வண்டியோட டிஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க.
மற்றபடி வந்து பண்ணால் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மெயினான விஷயம் என்னன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆம்ரெஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லுக்கில் கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து பண்ணால் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ரீமியம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு லெதரில் கொடுத்துருக்காங்க. ப்ரௌன் லெதரில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஒண்டர்ஃபுல்லான லுக் இருக்குன்னே சொல்லலாங்க. சீட்டோட கம்ஃபர்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான ஈவி கார்ஸ் ஒரு லாங் ட்ராவலுக்கு ஒரு பெட்டரான ஒரு பொசிஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த எபோலா வெஹிக்கிள் அது எங்கேயுமே வந்து டொயோட்டா எப்பவுமே வந்து பண்ணால் இந்த மாதிரி எனக்கு கம்ஃபர்ட்னஸ் எல்லாம் வந்து மிஸ் பண்ணவே மாட்டாங்க. அந்த கம்ஃபர்ட்னஸ் வந்து பண்ணால் இதுலேயுமே உங்களுக்கு வந்து பண்ணால் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி தாங்க சொல்ல முடியும். அந்தளவுக்கு சீட்டோட கம்ஃபர்ட் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஆடியோ சிஸ்டம்கே பேர் போன ஒரு JBL ஸ்பீக்கர் செக்ஷன் வந்து வண்டியில் இப்போ வந்துருதுங்க. அதுவும் நம்ம அர்பன் க்ரூசர் எபெல்லா காரில் வந்து பண்ணால் JBL ஸ்பீக்கர்ஸ் வந்துருது. JBL ஸ்பீக்கர் செக்ஷன் நான் எதுவும் சொல்ல வேண்டியது கிடையாது. JBL ஸ்பீக்கர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு அந்த லெவலில் இருக்கும். ஸோ இன்ஃபோடைன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மற்ற ஃபங்க்ஷன்ஸ் ஆக்சுவலாக பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாமே நார்மல் தான். இந்த வண்டியில் அடாஸ் வந்துருது. ஒரு சேஃப்டியில் முக்கியமான விஷயம் அடாஸுங்க. அடாஸ் ஃபீச்சர் ஆக்சுவலாக வந்து பண்ணால் இந்த மாடலில் கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈவியோட சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படி, அதாவது ஈவி சார்ஜிங் அதோட செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் என்னென்ன மாதிரி இருக்குது, சார்ஜிங் உங்களுக்கு வந்து பண்ணால் ரீஜென்ரேஷன் பூஸ்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்ஃபோடைன்மெண்ட் இதாங்க. இன்ஃபோடைன்மெண்ட் கிளஸ்டர் வந்து கனெக்டடாக இருக்கிறது வந்து பண்ணால் இன்னைக்கு நிறைய கார்ஸ்ல வந்துச்சு. பட் இருந்தாலும் டொயோட்டோட ஃபர்ஸ்ட் ஒரு ஈவி கார்ல இந்த அளவுக்கு வந்து பண்ணால் நிறைய ஃபீச்சர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். சன்ரூஃப், ஒரு பேனரமிக் சன்ரூஃப் ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து உங்களுக்கு இந்த எபெல்லா காரில் கொடுத்துறாங்க. ஈவியில் நிறைய பேர் வந்து பண்ணால் இந்த பேனரமிக் சன்ரூஃப் வந்து பண்ணால் நிறைய கார்ஸில் இன்னைக்கு இருக்கிறது இல்லை. பட் இருந்தாலும் வந்து பண்ணால் டொயோட்டா பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணால் அது மிஸ் பண்ணாமல் ஆக்சுவலாக வந்து இந்த பேனரமிக் சன்ரூஃப் ஆப்ஷன்ஸ் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிரைவரோட சீட்ஸ் நான் சொன்ன மாதிரி தான் வந்து பண்ணால் நல்ல ஒரு ஹெட்ரெஸ்ட் ஆப்ஷன்ஸோட கொடுத்துருக்காங்க. கோட்ரைவர் சீட் வந்து ஒரு ஹெட்ரெஸ்ட் ஆப்ஷன்ஸோட உங்களுக்கு வந்து வண்டியோட கொடுத்துட்றாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது செகண்ட் ரோ இந்த மாதிரி இருக்குது அப்படி. ஸோ செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதாங்க வண்டியோட செகண்ட் ரோ ஆக்சுவலாக வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ ஆசிட்டேஸ் வந்து பண்ணால் உங்களுக்கு இங்கே ஒரு பியானோ பிளாக் வந்து பண்ணால் இங்கே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விண்டோஸோட ஆப்ஷன்ஸ் பட்டன்ஸ் இங்கே வந்துடுது. ஸ்பீக்கர்ஸ் வந்து பண்ணால் டாப் பண்ணிங்கனால இங்கே ஒரு ஸ்பீக்கர்ஸ் வந்துடுது. அதேமாதிரி அந்த ஸ்பீக்கர்ஸ் ஒரு நல்ல லுக்கில் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஆக்சுவலாக நம்ம பார்க்கக்கூடிய எபெல்லா மாடலோட இன்டீரியர்ஸ். ரியரில் ஏசி வெண்ட் கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சார்ஜர் போர்ட்டல் பின் ஆப்ஷன்ஸ் ஆக்சுவலாக வண்டியோட வந்துருது. அது மட்டும் இல்லாமல் இன்டீரியர் லுக்ஸ் நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணால் இதுதாங்க வண்டியில் முக்கியமான விஷயம் வந்து பண்ணால் ரியர் சீட் இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரியர் சீட்டில் கம்ஃபர்ட் பார்த்துட்டு தான் வந்து பண்ணால் ஓட்டிகிட்டு இருக்கவங்களுக்கே வந்து பண்ணால் கம்ஃபர்ட் பார்ப்போம் நம்மலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயத்துலையுமே வந்து பண்ணால் ஒரு ஃபுல்ஃபில்னஸ் ஆயிருக்கு. ஸோ ரியரோட சீட் கம்ஃபர்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது வந்து பண்ணால் ரியர் சீட் கம்ஃபர்ட் வந்து, அதாவது ரியரில் இருக்கக்கூடிய சீட் கம்ஃபர்ட் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, லாங் ட்ராவல் போகும்போது மேக்ஸிமம் வந்து நம்மள மாதிரி ஆளுகள்லாம் பின்னாடி உட்காந்துட்டு நம்ம வந்து இயற்கையை ரசித்து போகிற ஆளுங்க, அந்த மாதிரி ஆளுகளுக்குலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரியரோட சீட் கம்ஃபர்ட் ரொம்ப முக்கியம். இன்னொன்று இன்கேஸ் வந்து பண்ணால் ரியர் சீட்டில் வந்து பண்ணால் ஒரு கம்ஃபர்ட்னஸ் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அது அந்த அளவுக்கு வந்து பண்ணால் யூஸ்வல் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது வந்து பண்ணால் நம்ம அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டான ஒரு காராக இருக்குங்கிறதே நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் இந்த கார் அப்படி கிடையாதுன்னா சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ரியர் சீட் கம்ஃபர்ட் நல்லா இருக்கு. தை சப்போர்ட்ஸுமே பெட்டரான ஒரு தை சப்போர்ட் இருக்கு. ஸோ அதே மாதிரி ரியரில் ஏசி வெண்ட் 2 சார்ஜர் போர்ட்டல் பின் வண்டியோட டிஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல ஸ்பேஸ் எனக்கு வந்து பண்ணால் இப்போ ஹெட் ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷஸ் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு லெக் ரூம் ஸ்பேஸும் ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு லெக் ரூம் ஸ்பேசஸ் இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா கால் நீட்டி ஆக்சுவலாக நம்ம வந்து பண்ணால் ஒரு உயரம் உட்காந்துக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸோட கொடுத்துட்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த காரில் ரியரில் ஒரு 3 பேர் ரொம்ப கம்ஃபர்ட்டாக உட்காரலாம். லாங் ட்ராவல்னால உட்காரலாம். நீங்கள் ரொம்ப நேரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் ஒரு லாங் ட்ராவல் போறீங்க அப்படின்னா யோசிக்காம இந்த கார்ல உயரமா உட்காந்து போகலாம். அந்த அளவுக்கு ரியர்ல வந்து போனால் அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குதுங்க. ரியர் பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணா இன்னைக்கு நாள் எல்லாருமே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க இந்த ஷார்பின் ஆண்டனா. இந்த ஷார்பின் ஆண்டனாவே வந்து பண்ண இந்த வண்டியில டிஃபால்ட்டா கொடுத்துட்றாங்க. இதுதான் ஆக்சுவலாக அந்த வண்டியோட ரியர் லுக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ரியர்ல வரக்கூடிய டெயில் லேம்ப்ஸ் வந்து பண்ணால் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இங்கே பாருங்க இந்த மாதிரியான லுக்லாம் உங்களுக்கு டெயில் லேம்ப்ஸ் ஆக்சுவலாக வந்துடுது. ஸோ அதே மாதிரி ரியரில் வரக்கூடிய லேம்ப்ஸ் எல்லாமே வந்து பண்ணால் நல்ல ஒரு ஸ்டைலான ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு எபெல்லாவோட அந்த பேட்ச் வந்துடுது. குரோமில் வந்து எபெல்லாவோட பேட்ச் வண்டியோட டிஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டொயோட்டாவோட சிம்பிளும் வண்டியோட டிஃபால்ட்டாக வந்துடுது. கையில் வந்து அர்பன் க்ரூசர் அப்படிங்கிற பேட்ச் வந்து பண்ணால் உங்களுக்கு இப்போ மெயின்டைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரியரில் டீஃபாகர் இப்போ வந்து பண்ணால் வண்டியில் டிஃபால்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. அது மாதிரி ரியரில் வந்து பண்ணால் எபெல்லா கார் பொறுத்த வரைக்கும் ரியரில் வந்து பண்ணால் வைப்பர்ஸ் இருக்குது. நிறைய காரில் ஆக்சுவலாக வந்து வைப்பர்ஸ் இருக்கிறது இல்லை. வைப்பர்ஸ் வந்து பண்ணால் இருந்தாலுமே வந்து அதை வந்து அந்த அளவுக்கு வந்து பண்ணால் எல்லாத்தையும் டாப் அண்ட் மாடலில் கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த மாடலுமே வந்து பண்ணால் ரியர் வைப்பர்ஸ் ஆக்சுவலாக வந்துடுது. யூஸ்வல் கார்ஸ்லையுமே டாப் அண்ட் மாடலில் வந்துடுது. பட் இருந்தாலும் இதை நம்ம ஏன் ரெஜிஸ்டர் பண்ணுறோம்னா இந்த காரில் எதுவுமே மிஸ் ஆகலாம் அப்படிங்கிறதா இன்ஃபர்மேஷன். ஸோ எல்லாமே வந்து பண்ணால் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரியரில் இருக்கக்கூடிய இந்த பம்பர்ஸ் வந்து பண்ணால் நல்ல ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டைலான ஒரு லுக்லேயே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த
ஒரு நல்ல ஒரு 19 inch அலாய் வீல்ஸ் ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு வண்டியோட டிஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க. இதுதாங்க அந்த வண்டியோட கார். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேன், எல்லாமே நம்ம பேசியிருக்கோம். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த வண்டியோட சார்ஜிங் எங்கே இருக்குது அப்படின்னா, சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியோட ஃப்ரண்ட்டில் வந்து பண்ணால் சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் ஆக்சுவலாக கொடுத்துட்றாங்க. அதோட பட்டன் ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொடுக்குற மாதிரி வந்துடுது. ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணால் ஒரு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ ரியரோட பூட்டுமே வந்து பண்ணால் ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு பூட் ஸ்பேஸ், நல்ல ஒரு ஹியூஜான ஒரு பூட் ஸ்பேஸ் இருக்குங்க. ஈவி காராக இருந்தாலுமே வந்து பண்ணால் அங்கே எங்கேயுமே குறையிலன்னு தாங்க சொல்ல முடியும். அதுக்கு ஒரு ஹியூஜான ஒரு பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் 61 kW பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணால் உங்களுக்கு இப்போ பார்சல் ட்ரே வண்டியோட டிஃபால்ட்டாக கொடுத்துறாங்க. ஒரு நல்ல ஒரு ஹியூஜான ஒரு பூட் ஸ்பேஸ் ஆக்சுவலாக அந்த வண்டியில் வந்துருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பண்ணால் உங்களுக்கு அவுட் சைட் வைஸ் பார்க்கும்போது இந்த கனெக்டர் லேம்ப்ஸ் வந்து பண்ணால், அதாவது உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸில் வரக்கூடிய இந்த கனெக்டர் லேம்ப்ஸ் வந்து ஒரு நல்ல லுக்லேயே கொடுத்துருக்காங்க சொல்ல முடியும். ஸோ டிஃபால்ட்டாக சாசிடேஸ் வந்துடுது, ரியர் வைப்பர்ஸ் ஒரு டிஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் உங்களுக்கு 360 கேமரா இருக்குங்க. 360 கேமரா வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நாளில் ஒரு நெசசிட்டி ஃபீச்சராகவே மாறிடுச்சுன்னு சொன்னால், அந்த 360 கேமரா வந்து இந்த மாடலில் டிஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க.